மூவி ஸ்டார்ட் பண்ணதும் வாலிப வயசுல மொத்தமா புடுங்கிட்டு போன இந்த பையனோட பாடியை காட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாம் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நாட்டுக்கும் வீட்டுக்கும் வேண்டாது ஏழ்ற ஒரு சின்ன பையன் இப்படி இறந்துட்டான்னு அவங்க எல்லாம் கஷ்டத்துல இருக்க உனக்கு என்னடா இப்படி பேச்சு குறுக்கன்னா, ஆமா சமாதிக்குள்ள இருந்து பப்ஜி விளையாடுனா வேற என்ன சொல்லுவாங்க. கட் பண்ணி கொஞ்சம் முன்னாடிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்பதான் இந்த பப்ஜி பிளேயரோட சஃபரிங் என்னன்னு தெரியும். இவனோட நேம் டேரன். இவன் ஸ்கூலு டியூஷனு வீடு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். இதே பைத்தியம் அதிகமாகி தான் சமாதியில கூட நானே ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு படுக்க போயிருப்பான் போல. சரி இந்த கத்தரிக்கு அப்படி எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், நம்ம லைஃப்ல நமக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்ததும் நமக்கு என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாது. சரி என்னதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம்னு அது நடக்கிற விஷயமா இருக்காது. அதான் ஃப்ரெண்டு. இவனுக்கும் அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். இவனுக்கு இவன் ஃப்ரெண்டு கொஞ்சம் லேட்டா கிடைச்சிருக்கான். அதனாலதான் இவன் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அதே டைம் இந்த சைடு இவனோட பேரண்ட்ஸ் அவங்களோட பையனை எல்லாரும் ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த ஃப்ரெண்டு இவங்க பையன் கூட சேர்ந்து சுத்துறத பிடிக்காத பேரண்ட்ஸ் இனிமே அந்த பையன் கூட சேர்ந்து சுத்துறத பார்த்தேன்னா சாக அடிச்சிருவேன்னு சொல்றாங்க. ஆனா இவன் அவங்க பேச்சு எதையுமே கேட்காம அவன் பாட்டுக்கு சுத்திட்டே திரியறான். பேரண்ட்ஸோட பேச்சு எதையுமே கேட்காம ஸ்கூலை கட்டடிக்கிறது பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதுன்னு திரியறான். நெக்ஸ்ட் டே இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா எமோஷனலா அழுறாங்க. அவங்க அப்பா பயங்கரமா திட்டுறாரு. அப்படின்னா எல்லா டெக்னிக்கையும் ட்ரை பண்றாங்க. கரெக்டா அதே நாள் ஈவினிங் இவங்க ரெண்டு பேரும் தெருவுல நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவனோட அம்மா அப்பா அப்படி சொல்றாங்கல்ல அவங்கள என்ன பண்ணலான்னு. அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவை என்ன பண்ணணும்னு இல்ல இனிமே என்ன பண்ணலான்னு. அப்ப அந்த வழியா ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து ஒரு நோட்டீஸ் தூக்கி வெளியே போடுறாங்க. அந்த நோட்டீஸ் அப்படியே காத்துல பறந்து எங்கேயோ போற மாதிரி லாஸ்டா இவங்க கிட்டே வருது. இப்ப இவங்களுக்கு இந்த நோட்டீஸை பார்த்து என்ன புரியுதுன்னா, ஊர்ல சர்க்கஸ் நடத்த போறாங்களாம், அதுக்காக இப்படி கார்ல நோட்டீஸ் போடுறாங்கன்னு. கார்ல நோட்டீஸ், சர்க்கஸ்ல நல்ல வருமானம் போல. நானும் சர்க்கஸ்ல போய் இல்ல வேண்டாம். இப்ப இவங்களுக்கு இந்த நோட்டீஸ் கிடைச்சதுல இருந்து எதுவுமே நார்மலா இல்ல. ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டு லெட்டர் கொடுத்த மாதிரி எப்பவும் அதே பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அதே டைம் இவங்க டீச்சர் இங்க வந்து அதை லவக்குன்னு வாங்கிட்டாரு. திரும்ப தரவே இல்ல ப்ரோ. இவர் சர்க்கஸுக்கு தனியா போலான்னு நினைச்சாரா என்னமோ. இப்ப நைட் ஆனது இவங்க ரெண்டு பேரும் சைக்கிள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி சர்க்கஸுக்கு கிளம்புறாங்க. அந்த சர்க்கஸ் ரியலாவே ஒரு வேம்பயருக்கு ரிலேட்டட் ஆனது. இந்த ஏழ்ற ஃப்ரெண்டுக்கு அந்த ஏழ்றைங்கன்னா ரொம்ப பிடிக்குமாமாம். இப்ப இவங்க பாக்கெட்ல இருக்கிற காசெல்லாம் எடுத்து அண்ணா இதோ 2 டிக்கெட் சீட்ல ஏசி இருக்கிற மாதிரி கூடனேங்கிறாங்க. அதுக்கு திருப்பதிக்கு போற பஸ் டிக்கெட் தான் தம்பி போடணும். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், இதே போதும் நார்மலே கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு ஹேண்டு டபக்குன்னு வந்து லபக்குன்னு டிக்கெட்டை கொடுக்குது. தென் இவங்க டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள ஒருத்தர் நான் கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னாதான் உள்ள அனுப்புவேன்னு சொல்றாரு. இப்ப இவரு என்ன கேக்குறாருன்னா நிலா எப்படி இருக்கும்னு. அதுக்கு அவங்க லைட் எல்லாம் ஆன் பண்ணி கண்ணாடி முன்னாடி நில்லு பளபளன்னு மண்டை மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. உடனே இவரு இந்த ஏழ்ரை கிட்ட நம்ம சயின்ஸ் கிளாஸ் எல்லாம் வேஸ்ட்னு நினைச்சு உள்ள போங்கன்னு சொல்றாரு. இவங்க உள்ள போனதும் அதே ஆள் தான் இந்த சர்க்கஸ் பெர்ஃபார்மன்ஸையும் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ சர்க்கஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு உல்ஃப் வருது. நெக்ஸ்ட் கை கால் முளைக்கிற ஒரு பொண்ணு வருது. நெக்ஸ்ட் ஒரு ஸ்னேக் டான்ஸ் மேன் வர்றாரு. ஸ்னேக் டான்ஸ் மேன்னா ஸ்னேக் டான்ஸ் மாதிரி டான்ஸ் இல்ல, ஸ்னேக்கோட டான்ஸ். இப்போ இப்படியே அவங்க ஏழ்ற பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்பதான் மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சு அந்த டஸ்கா இங்க வருது. டஸ்கா யாரோட ஃபேஸ பார்த்தாலும் ஃபேஸ பார்த்து ஃபியூச்சரை சொல்லுமாமா. இப்போ இந்த அழகான டஸ்கா யாரோட ஃபியூச்சரை சொல்லணும்னு கேக்குது. இப்ப நம்ம ஆளு பாருடான்னு மேம் நான் இருக்கிற மேம்னு கையை தூக்குறான். இப்ப நம்ம டஸ்கா அவனை கூட்டிட்டு வந்து இவனோட முகத்துல குஸ்கா குஸ்கா பண்ணுது. ஃபியூச்சரை இவங்க இப்படிதான் பாக்குறாங்களாமாம். இந்த சர்க்கஸுக்கு நான் போயிருக்கணும், நம்ம குஸ்கா டஸ்காவையாச்சும் பாத்துருக்கலாம். ஓ மை காட் டஸ்கா இது என்ன மீசதாடி எல்லாம் ஏதோ நான் பாக்குறதுனாலே மத்த பொண்ணுங்கள மாதிரி மீசதாடி எல்லாம் ஷேவ் பண்ணாம வந்திருக்குது போல. இப்ப இது ஸ்பீடா கை கால கஜகஜான்னு ஆட்டி கிளீன் ஷேவ் பண்ணி இதான் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ரிட்டர்ன் போயிடுச்சு. இப்ப உடனே உள்ள போய் சர்க்கஸ் ஹெட்டுகிட்ட சொல்லுது, நாம உடனே இங்க இருந்து போகணும், இங்க ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லுது. உடனே இந்த ஹெட் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்து இங்க என்ன நாம எல்லாம் சதுர்த்தி பூஜையா பண்றோம் புனிதமா நடக்கிறதுக்கு, ஒரு உல்ஃப் கைகால் இல்லாத ஒரு பொண்ணு மீசதாடியோட நீ ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கிற டைம் இப்படிதான் நடக்கும் டஸ்கான்னு சொல்றாரு. தென் இவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்டேஜுக்கு வர்றாரு. நம்மால் இப்ப ஸ்டேஜுக்கு வந்து அவரோட ஃப்ளூட் எடுத்து பிளே பண்ணி ஒரு ஸ்பைடரை வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி பண்றாரு. அவரை பார்த்து இந்த ஃப்ரெண்டு சொல்றான், டேய் கண்டிப்பா இவன் ஒரு வேம்பயர்னு. இவனுக்கு வேம்பயர் பைத்தியம் என்னமோ. இப்ப இப்படியே இவங்க குசு குசுக்கு இடையில நம்ம ஆளுக்கு மேல அந்த ஸ்பைடர் வருது. இப்ப அந்த ஸ்பைடர் இவனை பார்த்து ரொமான்டிக்கா லுக் விட்டுக்கிட்டே இருக்குது. இப்ப அந்த பெர்ஃபார்மர் இங்க வந்து இது வேம்பயர் கீம்பயர்னு ஒண்ணும் கிடையாதுன்னு அந்த ஸ்பைடர் அங்க இருந்து எடுத்துட்டு போய் ஒரு கேஜ்ல போடுறாரு. அதே டைம் இவங்க கிளாஸ் டீச்சர் இங்க வர்றாரு. எப்பா நான் சொன்னேன் இல்ல, இப்ப இவர் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்திருக்காருன்னு யோசிக்கிறீங்கல்ல. இவர் வந்தது வேற ஒரு ப்ரோக்ராமுக்கு. இவர் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து சர்க்கஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் டீச்சரை இங்க பார்த்ததும் டேய் நம்ம சாருடா ஓடுறான்னு ரெண்டு பேரும் ரெண்டு சைடா ஓடுறாங்க. நம்ம டேரன் ஃபாஸ்டா சர்க்கஸோட ஹெட் இருக்கிறாருல அவரோட ரூமுக்கு போறான். இப்ப இவன் உள்ள போய் அங்க ஒளிஞ்சிருக்கிறான். அதே டைம் அந்த ஸ்பைடரும் அதே ரூமுக்குள்ள ஒரு கேஜுக்குள்ள இருக்குது. இப்போ ரூமுக்குள்ள யாரோ டோரை திறந்து வர்றாங்க. அதான் அந்த ஹெட். நம்மால் இப்போ அந்த ஸ்பைடர் இருக்கிற பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு அலமாரிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அதே டைம் இங்க இன்னொருத்தர் வராரு நம்ம ஹெட்டோட பேசுறதுக்கு. இவரு ஸ்பைடர்மேன் மூவில வில்லன் இல்ல, இந்த ஆள் இங்க என்ன பண்றான்? ஓகே இவரு இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த டின்னி திரும்ப வந்துட்டான், அவன் வேம்பனீஸ் கூட சேர்ந்து வேம்பயர்ஸ் எல்லாம் கொண்டுட்டு திரியறான்னு சொல்றாரு. மண்டைக்கு இப்ப டிங்கி டிங்கின்னு சவுண்ட போட்டு ஏதோ புரியாத மாதிரி பேசுறானுங்க இல்ல. அப்ப அதே ரூமுக்கு ஸ்டீவ் வர்றான். அப்ப இந்த ஹெட் டேய் வெளியே போடான்னு சொல்றாரு. அப்ப அவன் அதான்
நான் ஒன்னும் நார்மல் ஹியூமன் இல்ல, நானும் வேம்பையர் ஆகணும், ஃபுல்லா என்ன வேம்பையரா மாத்துங்கன்னு சொல்றான். இந்த 7.5 ஃபர்ஸ்ட் பார்த்தப்போவே டவுட் வந்தது. இப்போ இவரு உனக்குள்ள இருக்கிற அவசரம் எனக்கு புரியுதுடா தம்பி, சரி நான் ட்ரை பண்றேன்னு நம்ம ஆளோட ரத்தத்தை ரசம் மாதிரி உறிஞ்சி உப்பு காரம் எதுவுமே இல்லடா, உண்மையாலுமே நீ மனுஷன் தானா, இப்படிப்பட்டவனுங்களை எல்லாம் என்னால வேம்பயர் பண்ண முடியாது, மூடிட்டு கிளம்புன்னு சொல்றாரு. ஸ்டீவுக்கு இப்ப பயங்கரமா கோவம் வந்து, என் ரத்தத்தையே நீ கிண்டல் பண்றியா, நீ நாசமா போவான்னு அங்க இருந்து கிளம்புறான். தென் இந்த ஹெட் அவரோட ஸ்பைடரை பாக்குறாரு, பட் அந்த ஸ்பைடர் அங்க இல்ல. இப்ப அலமாரிக்குள்ள அலங்காம இருக்கிற டேரன் ஸ்டீவை பார்த்ததும் அங்க இருந்து ஃபாஸ்டா கிளம்பி வெளியே எப்படியோ போறான். இப்ப வெளியே வந்ததும் ஒரு கார் நிக்குது, அந்த காருக்குள்ள போறான். ஆல்ரெடி அந்த காருக்குள்ள பெரிய மொட்டை மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ இவன் அவரை பார்த்ததும் பயப்படுறான். அதே டைம் இந்த பெரிய மொட்டை டேரனோட தலையில இருக்கிற ஒரு முடிய ஒரு பின்ன வச்சு டபக்குன்னு எடுக்கிறாரு. உடனே நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி, டே புண்ணாக்கு மூட்டை, உன் மொட்டைக்கு விக்கு வேணும்னா கடையில போய் வாங்குடா, ஏன் தலை ஏன்டா நோன்ற, ஒன்னு வச்சேன்னு வச்சுக்கோ அப்படின்னு பயங்கர டென்ஷனா இருக்கிறான். தென் இவரு அந்த முடி அவரோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இவன் அவனோட வீட்டுல டிராப் பண்றாரு. தென் நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல இவன் முன்னாடி நாள் அந்த ஸ்பைடர் எடுத்துட்டு வந்துட்டான் இல்ல, அதை பாத்துக்கிட்டே இருக்கிறான். அதே டைம் ஸ்டீவ் அங்க வர்றான். இப்ப ஸ்டீவ் இங்க வர்றதை பார்த்ததும் இவன் லாக்கருக்குள்ள அதை பதுக்குறான். அதை பார்த்ததும் ஸ்டீவ், எனக்கு தெரியாம என்னடா ஒளிச்சு வைக்கிற, வெளியே எடுன்னு லாக்கரோட டோரை ஓபன் பண்றான். அதே டைம் அந்த ஸ்பைடர் லாக்கர்ல இருந்து கீழே விழுந்து கேஜ்ல இருந்து வெளியே வந்து, எப்படியோ அப்பன ஸ்கூல்ல சேர்த்து விட சொன்னேன், பாரதேசி சர்க்கஸ்ல சேர்த்து விட்டுடுச்சு, இப்ப வாச்சு ஸ்கூல கண்ணுல காட்டினீங்க இல்லன்னு ஸ்கூலு ஃபுல்லா வண்டியை விடுற மயில் வாகனம்னு சுத்திட்டே தெரியுது. நம்மால் இப்போ அந்த ஸ்பைடரை பிடிக்கிறதுக்காக அதோட ஃப்ளூட்டை வாசிக்க ட்ரை பண்றான். ஸ்கூல்ல இருக்கிற கிரௌட்னால அவன் கையில இருந்த ஃப்ளூட் அங்க இருந்து கீழே விழுந்துடுச்சு. உடனே இந்த ஸ்டீவ் கையில ஒரு தொடப்பத்தோட உன்னை விட மாட்டேன்னு போறான். இவனை பார்த்த ஸ்பைடருக்கு பைத்தியம் அதிகமாகி, உன்னை ஏன்டா நோன்றான், என் வழியில ஏன்டா வர்ற, யாருடா நீங்க எல்லான்னு அவன் மேல கடகடான்னு ஏறி அவனை கடிச்சிடுது. அது கடிச்சதும் இவன் உடனே மயங்கி விழுந்துட்டான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் மயக்கத்துல இருந்து வெளியே வரல. முழிச்சு பார்த்தா ஒருவேளை ஸ்பைடர்மேன் ஆகிருவானா என்னமோ. எப்பா வேண்டாம், இப்ப இந்த வேம்பயர் கூத்தே போதும். இப்போ இவன் அப்படியே மயங்கியே இருக்கிறான், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. உடனே டேரன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு சர்க்கஸ் நடத்துற பிளேஸ்க்கு போறான். அங்க போய், எப்பா டே ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாடா, ஏதோ நாயை வளர்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்பைடரை வளர்த்து செத்து இருக்கிற, நாய் கடிச்சா எப்படியாவது தொப்புல சுத்தி ஊசி கீசின்னு போட்டு தேத்திடலாம், பட் நீ வளர்த்த ஸ்பைடர்னால ஸ்டீவுக்கு என்னாச்சுன்னே தெரியல, மாத்து மருந்து இருந்தா ஏதாவது கொடுங்க சார்னு கேக்குறான். நம்ம கேட்டோம், இவன் கேட்டதும் ஓகேன்னு சொல்றாரு. அதோட இதுக்கு பதிலா நீ வேற ஒரு வேலை செய்யணும், உன்னோட ஃப்ரெண்டை நான் காப்பாத்தணும்னா நீ எனக்கு அசிஸ்டன்ட் ஆகணும்னு சொல்றாரு. அதுக்கு நம்மால் அசிஸ்டன்ட் மாமா, நானே சிஇஓ ஆகி சர்க்கஸ் ஃபுல்லா பாத்துக்கிறேன், நீ சர்க்கம்ஸ்டன்ஸை புரிஞ்சுக்கோ மாமான்னு சொல்றான். அதுக்கு அவரு இல்ல அசிஸ்டன்ட்னா என் கீழே அசிஸ்டண்டா மட்டும் வேலை பார்த்தா போதும், வேற எக்ஸ்ட்ரா நீ ஒன்னும் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ அசிஸ்டன்ட் ஆகணும்னா நீ ஒரு வேம்பயர் ஆகணும்னு சொல்றாரு. நம்மால் உடனே அது மட்டும் வேண்டாம் மாமான்னு சொல்றான். உடனே இந்த ஹெட், உனக்கு ஃப்ரெண்டு வேணுமா வேண்டாமான்னு கேக்குறாரு. உடனே இவன் வேணும்னு சொல்றான். அப்போ இப்ப வேம்பயர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு அவனோட கையையும் இவரோட கையையும் சேர்த்து வச்சு நமஸ்காரம் இப்படி வச்சு ஹெட் டேரனோட கையில நகத்தை வச்சு கிழிச்சு அவரோட பிளட்ட அவனோட பாடிக்குள்ள டிரான்ஸ்பர் பண்றாரு. இப்ப நம்மால் இதனால வேம்பயர் ஆகுறான். தென் உடனே இந்த ஹெட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஸ்டீவை சரி பண்றாரு. நெக்ஸ்ட் டே ஹெட் நம்ம டேரனோட வீட்டுக்கு வந்து அங்க வந்து நீ உன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு தெருவுக்கு வர வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றாரு. நம்மால ஃபேமிலி ஏண்டா விட்டுட்டு வரணும்னு கேக்குறான். அதுக்கு நீ இப்போ ஒரு வேம்பயர் காலையில எந்திரிச்சதும் பிரஷ் பண்ணி காம்லான குடிச்ச காலம் போய் ரத்தத்தை குடிக்கிற காலம் வந்துடுச்சுமான்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லி டபக்குன்னு அவனோட தலையை உடைக்கிற மாதிரி பண்ணி அந்த பில்டிங் மேல இருந்து கீழே தள்ளி விடுறாரு. அப்படின்னா இப்ப இவன் வேம்பயருங்கிறதுனால இப்படி எல்லாம் பண்ணாலும் இவனுக்கு எதுவுமே ஆகாது. ஜஸ்ட் இதெல்லாம் இப்ப இவன் செத்த மாதிரி ஒரு டிராமாக்கு. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா நம்ம ஆளு பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து செத்துட்டான், அவ்வளவுதான். அதனால இப்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாம் ஃபியூனரல்ல இருக்கிறாங்க. ஸ்டீவ் இப்ப இங்க வந்து என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், இனிமே என் லைஃப்ல நான் மட்டும்தான் தனியா நாசமா போனோம்னு ஃபீல் பண்ணி நம்ம ஆளோட கையை பிடிச்சு அழுறான். அப்போ அவன் கையில வேம்பயரோட அடையாளம் ஏதோ இருக்குது. அதை இவன் பார்த்ததும், டேய் புண்ணாக்கு மூட்டை, எவனடா செத்துட்டான்னு ஏமாத்தா பாக்குற, நீ வேம்பயர் ஆகி ஓவர் பில்டப்ல தெரியறன்னு கத்துறான். அதே டைம் ஒருத்தர் இங்க அப்படியே மெதுவா இங்க வந்து, எப்ப தம்பி இரு அமைதியா இரு, அங்க இருக்கிறாங்க பாரு அவங்க இவனோட அம்மா அப்பா, ஆல்ரெடி நீ இவன் கூட சேர்ந்ததே அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, இப்போ இவன் எப்படியோ ஒரு வழியா போன பிறகும் இவன் கூட இப்படியே பண்ணனா அவனுக்கு பக்கத்துலயே உனக்கும் ஒரு பெட்டி ஆர்டர் போட்டுருவாங்க, அதனால அமைதியாருன்னு சொல்றாரு. தென் ஃபியூனரல் எல்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சு. இப்போ இவன் ஜாலியா சமாதிக்குள்ள படுத்துக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கிறான். தென் நைட் ஆகுது. நைட் ஆனதும் அந்த ஹெட் நம்மளால அந்த சமாதிக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர்றாரு. இவங்களை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு ஷுவரா இந்த ஹெட்டுக்கு புரியுது. உடனே இந்த ஹெட் நம்மாளு கிட்ட நீ சமாதிக்குள்ளேயே போய் படுன்னு சொல்றாரு. இவன் நான் போக மாட்டேன்னு சொல்றான். எப்பா நீ போடா, நான் தனியா எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி அவனை அந்த சமாதிக்குள்ளே தள்ளி விட்டுட்டாரு. அப்பதான் நம்ம ஆளுக்கு புரியுது அந்த வேம்பனிஸோட லீடர் இங்க வந்திருக்கிறான்னு. இப்ப இந்த வேம்பயரோட ஹெட்டுக்கும் வேம்பனிஸோட லீடருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டே இருக்குது. அப்ப அந்த லீடரு, டே ஹெட் ஓவர் ஆக்டிங் பண்ணாத, நான் உனக்காக வரல, நான் அந்த பையனுக்காக வந்திருக்கிறேன், நான் அவனை எடுத்துட்டு போறேன்னு சொல்றான். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதும் நம்ம ஆள் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு டேரனை முதுகுல உப்பு மூட்டை தூக்கிட்டு சர்க்கஸுக்கு வந்துட்டாரு. இப்போ எனக்கு என்னன்னா இவனுக்கு பின்னாடி எதுக்காக இந்த வேம்பயர் எல்லாம் தெரியுதுன்னு புரியல. இப்போ இவனை சர்க்கஸ் நடத்துற பிளேஸுக்கு கூட்டிட்டு வந்து அந்த ஸ்னேக் டான்ஸ் பார்ட்டி கூட ரூம்மேட்டா ஸ்டே பண்ண சொல்றாரு. இப்போ இந்த சைட் ஸ்டீவுக்கு அவனோட ஃப்ரெண்டு டேரனோட ஞாபகம் வருது. இனிமே என்னால அந்த 7 இல்லாம வாழவே முடியாதுன்னு சாக போறானாமாம்.
இப்போ இவன் என்ன பண்ணாலும் பெஸ்டா தான் பண்றான். வேம்பையரோட கிளுகிளு விளையாட்டு, பில்டிங் மேல கடகட டான்ஸ்ன்னு. அப்போ கரெக்டா அதே டைம் இங்க ஒரு பெரிய மொட்டை வராரு. அதான் வண்டியில டேரனோட முடிய போடுனார்ல அவரு. இப்ப இவரு இங்க வந்து உன் ஃப்ரெண்டு சாகல கண்ணா, இப்ப இங்க இருந்து நீ குதிச்சேன்னா காலி, பட் அவன் உயிரோட தான் இருக்கிறான். இப்ப அவன் ஒரு வேம்பயர் ஆகிட்டான்னு சொல்லி இவனை டென்ஷன் ஆகுற மாதிரி பண்றாரு. இப்ப எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்கும். உனக்கும் இருந்துச்சு வேம்பயர் ஆகணும்னு, பட் உன் ஃப்ரெண்ட் எப்படியோ ஆகிட்டான்னு சொல்றாரு. இப்போ இந்த ஸ்டீவோட முகத்தை பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல, இவன் எவன் சொன்னாலும் எல்லாத்தையும் நம்பிடுவான்னு. இப்ப இந்த பெரிய மொட்டை இவனை இப்படியே உசுப்பேத்தி அவங்களோட மொட்டை டீம்ல சேர்த்துட்டாரு. என்னடா இவங்க கிரிக்கெட் மேட்சுக்கா போறாங்க, டீம் ஆளுன்னு சேர்க்கிறாங்கன்னா அப்படி இல்ல. பொதுவாவே இவங்களுக்குள்ள 2 டீம் இருக்கிறாங்க, வேம்பயர்ஸ் வேம்பனீஸ்னு. இப்ப இந்த மொட்டையோட டீம் வேம்பனீஸ் ஆமாம். இப்ப நம்ம ஹீரோ ஹெட் எல்லாம் வேம்பயர்ஸ் ஆமாம். அதனால புதுசா பவர் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கிறான். அதே டைம் இவனுக்கும் இவனோட ஃப்ரெண்ட் ஸ்டீவோட ஞாபகம் வருது. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்கல்ல. இப்ப ஃப்ரெண்டுக்கு இருக்கிறியா போனியான்னு கேட்கறதுக்காக கால் பண்றான். அப்ப நம்ம ஹெட்டிங்க வந்து அவனோட போனை வாங்கி கீழே போட்டு உடைக்கிறாரு. இப்ப இங்க ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சின்ன மொட்டை வர்றாரு. இவரை பார்த்ததும் ஹெட் டேரனை மறைச்சு வைக்கிறாரு. அவருக்கு நம்ம டேரன் வேணுமாமா, கிடைச்சா கூட்டிட்டு போலான்னு வந்திருக்காரு. அதுக்கு நம்ம ஹெட் உனக்கு வேணும்னா நல்ல ஸ்டைலா ஒரு விக் ரெடி பண்ணி தரேன், ஓவர் ஆக்ஷன்லாம் வேண்டாம், இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்றாரு. இப்ப இந்த அவமானத்தை தாங்க முடியாத மொட்டை தலையில எதையோ வச்சு மறைச்சு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த ஸ்டீவ் வேம்பனீஸ்க்கு நடுவுல இருக்கிறான். வேம்பயர்ஸ் தான் எல்லாம் ஆயிடுச்சு, ஏதாவது ஆஃபர்ல வேம்பனீஸ் ஆக முடியுமான்னு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறான். இப்ப எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு வேம்பனீஸாவே மாத்திட்டாங்க. இப்ப இந்த சைடு நம்ம டேரனுக்கு அந்த ஹெட் நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. பட் நம்ம டேரன் இப்போ பயங்கர வீக்கா இருக்கிறான். ஏன்னா நம்மால் இப்போ ஃபுல்லா பாலம் பழம்னு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. இப்போ அந்த பாலம் பழமை மட்டும் போதாது, ரத்தத்தையும் இதயத்தையும் சாப்பிடணும். ஆனா நம்ம ஆளுக்கு மக்களை கஷ்டப்படுத்துறது பிடிக்கலையாமாம். அதனால நம்ம ஹெட் ஒரு இடத்துல இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்றாரு, இப்ப மனுஷங்களுக்கு எப்படி டெய்லி மாட்டோட பால் தேவையோ சேம் அதே மாதிரி நமக்கும் டபுள் மடங்கா தேவை. பட் நம்மளால பாலை குடிக்க முடியாது. பால் குடிக்கிற மனுஷங்களோட ரத்தத்தை குடிச்சா அவங்களுக்கு பால் ஊத்துன மாதிரி. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன்னு ஸ்டார்ட் பண்றாரு. வேம்பயர்ஸ் 2 கேங்கா பிரிஞ்சு நல்ல வேம்பயர்ஸ் கெட்ட வேம்பயர்ஸ்னு இருக்கிறாங்க. நம்ம நல்ல வேம்பயர்ஸ், நம்ம மனுஷங்களை கொல்ல மாட்டோம். யாரோட வீடு வரையாச்சும் போய் தம்பி தாகமா இருக்குடா கொஞ்சம் ரத்தம் கூடுறான்னு கேட்டு குடிச்சிட்டு வந்துருவோம். ஆனா அந்த கெட்ட வேம்பயர்ஸ் அப்படியே தான் ஏதாவது வீடு வர போய் 7:30 வாடான்னு தலையை உருவி கொன்னுருமாமாம். இப்படியே சொல்லிட்டு இருக்கிற டைம் அந்த சைடா இவங்களுக்கு ஒருத்தர் தெரியுறாரு. உடனே நம்ம ஹெட் அவனை மயக்கம் வர்ற மாதிரி பண்ணி இவன்ட்ட கொஞ்சம் ரத்தம் குடி அப்படின்னு சொல்றாரு. நம்மால் இதை பார்த்ததை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹெட் நீ இப்படியே புழுதி மாதிரி தெரிஞ்சனு வச்சுக்கோ, செத்துருவ, ஆல்ரெடி உனக்கு சமாதி கூட ரெடியா இருக்குது, இதான் சமாச்சாரம் பாத்துக்கோன்னு சொல்றாரு. இப்ப அந்த சர்க்கஸ்ல கொஞ்சம் வேம்பனீஸ் மனுஷங்க வந்து நம்ம டேரனை தேடுது. பட் நம்ம ஹெட் அவனை ஃபர்ஸ்டே மறைச்சு வச்சுட்டாரு. உடனே இவங்க வெறுங்கையோட போக வைக்கப்பட்டு சர்க்கஸ்ல உள்ள வேற ஏதாச்சும் கிடைக்கும் அதையாச்சும் எடுத்துட்டு போலான்னு உள்ள போறாங்க. உள்ள வந்து இந்த சர்க்கஸ்ல இருக்கிற அந்த கேல அப்படின்னா இது நம்மளோட புது ஃப்ரெண்டாமாம். இப்ப இந்த வேம்பனீஸ் இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஆள் மறைஞ்சிருந்த பாக்ஸ்ல இருந்து வெளியே வந்து என்னாச்சுடா கட்டு போட்டுருக்கான்னு கேக்குறான். கொஞ்சம் ரவுடிஸ் எல்லாம் இங்க வந்து என்ன அடிச்சு போட்டுட்டாங்க, அதோட உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, உனக்கு உன் ஃப்ரெண்டு வேணும்னா உன்னோட வீட்டுக்கு போக சொன்னாங்கன்னு சொல்றான். இப்ப நம்ம வேம்பயருக்கு ரத்த கொதி போறது. அப்படின்னா ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டாங்க இல்ல. இப்ப நம்ம ஆளு நல்ல கோட்ல ஒண்ணு போட்டு இவனோட வீட்டுக்கு போறான். இவன் இப்படி வீட்டுல வந்து பாக்குறப்போ இவன் வீட்டுல எந்த ஃபேமிலி மெம்பர்ஸுமே இல்ல. அந்த வேம்பனீஸ் இவனோட ஃபேமிலியை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அந்த டைம் நம்ம ஆளுக்கு வீட்டுல ஒரு போஸ்டர் தெரியுது, அதுல see you at the theaterன்னு இருக்குது. இப்ப இவனை திரும்ப சர்க்கஸ்க்கே திரும்ப வர சொல்றாங்க. இப்ப இவன் வீட்டுக்கு வந்துட்டான். இவன் வேணும்னா இப்பவே பிடிச்சி என்ன பண்ணணுமோ அவனுங்களோட சம்பிரதாயம் படி ஏதாவது பண்ணி தொலையணும். அங்க வா இங்க வான்னு எல்லாவனையும் போட்டு என்னடா பண்றீங்க. இப்ப நம்ம ஆளு சர்க்கஸ்க்கு வந்து பாக்குற டைம் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபேமிலின்னு எல்லாரையும் ஒரு கயிறுல கட்டி தொங்க விட்டு இருக்காங்க. நானும் ஏதோ ஆகுதுன்னு பார்த்தா லாஸ்டா பழைய தமிழ் பட கதை மாதிரியே எடுத்து வச்சுட்டானுங்க ஏழ்றீங்க. இப்ப உனக்கு ஃபேமிலி வேணுமா கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமான்னு ஒன்ன சூஸ் பண்ணுன்னு சொல்றானுங்க. நான் சொன்ன எல்லாம் தமிழ் படம் மாதிரி தான் பண்ணுவானுங்கன்னு. இப்ப நம்ம ஆளுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப கோவம் வந்து அந்த கேங்ல இருக்கிற அவனோட ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறான். இப்ப இவனுக்கு 2 பேரும் ஒருத்தங்க அடிச்சிட்டு இருக்கிற டைம் இப்ப நம்ம ஹெட் அப்படியே அங்க இருந்து மெதுவா நடந்து வர்றாரு. இப்ப இதே ஸ்பீட்ல வந்தாருன்னா நம்மால கண்டிப்பா இப்பவே மேல அனுப்பிடுவானுங்க. இப்ப நம்ம ஹெட் இங்க வந்து வேம்பனீஸோட ஹெட்டை கொண்டுட்டாரு. இப்ப அதே கேப்ல டேரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க இருந்து தப்பிச்சு டேரன் கிட்ட வந்து நீ வீக்கா இருக்கிற என்னோட ரத்தத்தை குடின்னு சொல்லுது. உடனே இவன் நோ 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 அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணு டே ஏழ்ற உன்னை ஃபுல்லா அப்படியே லபக்குன்னு குடிக்க சொல்லல, கொஞ்சம் குடி பலம் வரும்னு சொல்லுது. உடனே நம்மால அந்த பொண்ணு மேல விழுந்து ரத்தத்தை குடிச்சு ஃபுல் ஃபார்ம்ல எந்திரிச்சு ஒவ்வொருத்தனையும் குத்துன்னு குத்தி கொல்ல தொடங்குறான். இப்படியே ஃபைட் லாஸ்டா இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இந்த வேம்பனீஸ் கேங்ல இருக்கிற பெரிய மொட்டை இங்க வந்து ஃபைட்டை ஸ்டாப் பண்ணி ஸ்டீவ் அங்க இருந்து உடனே கூட்டிட்டு போயிட்டாரு. நம்மால இந்த சர்க்கஸ்லயே தான் இருக்கிறான். தென் லாஸ்டா ஸ்டீவ் அந்த வேம்பனீஸோட ஹெட் ஆகுறான். நம்மால இந்த சர்க்கஸ்லயே தான் ஃபுல்லா இருக்கிறான். இப்ப இப்படியே இந்த கேங் மறுபடியும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்புறம் என்னாச்சோ ஏதாச்சோ ஒண்ணுமே தெரியல. அப்படியே ஃபில்ம் எண்ட் ஆகுது. ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.